வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 64. ஸோ சங்கீதம் 64வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன சாமரியா என்ன பண்ணுறாரு இந்த சங்கீதக்காரர், அவருக்கு எதிர்த்து நிற்கிற துர்மார்க்கர்கள், அவருக்கு எதிர்த்து நிற்கிற எதிரிகள்லாம் என்ன பண்ணுறதா, அவங்க பண்ணுற பிளான்ஸ், அவங்க பண்ணுற ஸ்கீம்ஸ், அவங்க பண்ணுற அந்த ஐடியா எல்லாம் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு, ஒரு ரிவீல் பண்ணுறாரு. என்னன்னா, ஆண்டவர் எப்படி அவங்க பண்ணுற பிளானை அவங்க வாயாலே இல்லை அவங்க செயலாலேயே அதை வீழ்த்துறாருன்னு காட்டுறாரு. ஸோ இஸ் ரிவீலிங் ஹவ் காட் இஸ் ரிவர்சிங் தேர் ஓன் பிளான்ஸ், த விக்கெட்ஸ் பிளான்ஸ் ஆன் தெம். ஸோ அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அதுக்கு திரும்பியும் எதிரிங்க துர்மார்க்கர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க டங்கை வந்து நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வார்த்தைகள் சொல்கிறாங்க, வலிக்கிற மாதிரி வார்த்தைகள் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, ஏழைகள் இல்லை அனாதையாக இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க, தாக்குறாங்க. ஆனால் இறுதியில் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், அவர் இறுதியில் அவர் ஒரு அம்பு சுடுறாரு. இந்த துர்மார்க்கர்கள் சுடுற அம்பு மாதிரி இறுதியில் ஆண்டவர் அம்பு சுட போது அதே ஆட்கள், அதே துர்மார்க்கர்கள், அதே பிளான் பண்ண எல்லாரும் என்ன ஆகுறாங்க, அவங்க பிளான் எல்லாம் வீணாக போகுது, அவங்க பிளான் எல்லாம் வீணாக போய் அவங்க அழியிறாங்க. ஸோ அவங்களோட நாக்கு, அவங்களோட நாவே என்ன ஆகுது, அவங்களுக்கு எதிர்த்து மாறுது. ஸோ இதோட நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற கீவேர்ஸ் 7, 8. ஸோ Psalms chapter 64 verse 7 and 8. It says, "But God shoots his arrow at them. They are wounded suddenly. They are brought to ruin with their own tongue turned against them." இன்னொரு சொல்கிறேன். But God shoots his arrow at them. They are wounded suddenly. They are brought to ruin with their own tongue turned against them. ஸோ இதில் நம்ம சிமிலர் தீமாக தான் பார்த்துருக்கோம். என்னன்னா, ஆண்டவர் எப்படி ஒரு துர்மார்க்கன் அவன் பண்ணுற செயல், அவன் பண்ணுற பிளான், அவன் பண்ணுற எஃபர்ட்ஸையே என்ன பண்ணுறாரு, திருப்பி அவனுக்கே அடி வாங்குற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்கிறாரு, ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணுறாரு, அவங்க டீட்டெயிலாக துர்மார்க்கன்கள் எப்படி ஸ்கீம் பண்ணுறாங்க, எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கீம் பிளான் எல்லாம் சொல்லிட்டு இறுதியில் என்ன ஆகுது, அந்த ட்ராப்பை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, துர்மார்க்கர்களுக்கு எதிர்க்க திருப்புறாரு. அந்த ஸ்கீமை என்ன பண்ணுறாரு, துர்மார்க்கர்களுக்கு எதிர்க்க ஆண்டவர் திருப்புறாரு. அந்த வார்த்தைகள் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த துர்மார்க்கர்களுக்கு எதிர்க்க என்ன பண்ணுறாரு, அவரே மாத்துறாரு. ஸோ இந்த சங்கீதக்காரர் என்ன பண்ணல, பெருமையாக இதை சொல்ல, அவர் சிம்பிளாக என்ன பண்ணுறாரு, அப்சர்வ் பண்ணி சொல்கிறாரு, இதான் நடக்குது, இந்த துர்மார்க்கர்கள் இதான் பண்ணுறாங்க, ஆண்டவர் எப்போவுமே என்ன பண்ணுறாரு, ஒரு பதில் கொடுக்குறாரு, அப்சர்வ் பண்ணி சொல்கிறாரு. ஸோ இது என்ன சொல்ல, ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு ஆண்டவர் ஒரு பெருமையாக இல்லைன்னா ஒரு துதிக்கிற மாதிரி சொல்ல, அவர் என்ன பண்ணுறாரு, தூரத்துலேருந்து அப்சர்வ் பண்ணி என் ஆண்டவர் இதை தான் பண்ணுறாரு, துர்மார்க்கர்கள் இதை பண்ணிகிட்டே இருக்காங்க, என் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஸ்விஃப்டாக ஒரு ரிவர்சலாக பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ எப்படி பண்ணுறாருன்னா, இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு பொய் சொன்னால் ஒரு துர்மார்க்கர் என்ன பண்ணுறாரு, ஒரு பிளான் பண்ணுறாரு, ஒரு பொய் சொல்லி ஒரு கன்ஸ்பிரசி மாதிரி பண்ணாருன்னா என்ன ஆகும், ஒரு பொய்க்கு மேலே இன்னொரு பொய்க்கு மேலே இன்னொரு பொய்க்கு மேலே வந்துட்டே இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொய் அவர் பண்ணுற வாயாலேயே சொல்கிற அந்த பொய்யாலேயே என்ன பண்ணுறோம், அவங்களோட திட்டம் எல்லாம் வீணாக போகும். அதே மாதிரி என்னவா இருக்கலாம், நம்ம காலத்தில் டிஃப்ரெண்ட் திங்ஸ், ஃபைனான்ஷியலாக இருக்கலாம், இல்லைன்னா என்னது பர்சனலாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த லெவல்லையோ நிறைய பேர் நம்மளுக்கு மீறி நம்மளை எதிர்த்து பிளான் பண்ணலாம், செயல் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் எப்பவுமே எப்படி பதில் கொடுப்பாரு, நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்களோ அதே பிளான் மூலமாகவே உங்களுக்கு என்ன வைப்பார், ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில் இதுலேருந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு சில சுச்சுவேஷன்ஸ் வரலாம், இந்த மாதிரி நம்மளுக்கு எதிர்த்து நிறைய பேர் ஸ்கீம் பண்ணலாம், நம்மளுக்கு எதிர்த்து நிறைய பேர் பிளான் பண்ணலாம், இல்லை நம்மளுக்கு எதிர்த்து நிறைய பேர் விரோதிகள் இருக்கலாம். எஸ்பெஷலி இது உங்கள் வேலையில் இருக்கலாம், இல்லைன்னா பர்சனல் லைஃப்பில் கூட இருக்கலாம், ஃபேமிலியில் கூட இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சங்கீதக்காரர் படி இவர் சங்கீதம் 64 என்ன சொல்கிறாரு, அதை ஆண்டவர்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார், நீங்கள் பதில் சொல்ல தேவையில்ல, உங்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார், நியாயத்தீர்ப்பார், உங்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார், அம்பு சுடுவார்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதான் முக்கியமாக நம்ம இதில் அப்சர்வ் பண்ண வேண்டியதுன்னா, அவர் குறிப்பிட்ட நேரத்தில் பண்ணுவார். ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவர் ஓன் டைமிங்கில் பண்ணுவார். நம்ம ஆண்டவர்கிட்ட பேசிட்டு ஆண்டவர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு உடனே ஆண்டவரே ஏன் பதில் சொல்லன்னு கேட்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணணும், நம்ம ஜெபிச்சு விசுவாசிக்கணும். ஆண்டவர் கரெக்டாக ஒரு டைமிங் வச்சுருக்காரு, அந்த டைமிங்கில் என்ன பண்ணுவார், ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் சொல்லுவார். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்கிறாரு, பெருமையாக சொல்லலை, அப்சர்வ் பண்ணி பல முறை பார்த்ததை தான் சொல்கிறாரு. ஆண்டவர் எப்போவுமே என்ன பண்ணுவார், துர்மார்க்கர்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க, பெருமையாக பண்ணுவாங்க, இந்த மாதிரி பேசுவாங்க, இந்த மாதிரி ஸ்கீம் பண்ணுவாங்க. ஆனால் இறுதியிலே ஆண்டவர் என்ன பண்ணுவார், கரெக்டான நேரத்தில் அவங்களுக்கு ரிவர்சல் கொடுப்பார். ஸோ அதே மாதிரி நம்மளே என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். நம்மளுக்கு எதிர்த்து இந்த மாதிரி வரப்போது நம்ம என்ன பண்ணோம், அந்த
வேண்டுகோளை ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு போய் என்ன பண்ணும், அவர் வந்து குறிப்பிட்ட டைம்ல இன் இஸ் ஓன் டைம், இன் இஸ் பர்ஃபெக்ட் டைமிங் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஜெப குறிப்புக்கு பதில் சொல்லுவாரு நம்பணும். ஸோ that is what I want us to take away. ஒரு சின்ன ப்ரேயரோட முடிக்கிறேன். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and reminder that, Lord, you are a God who answers our prayer in your own time, in your own perfect time, Lord. Lord, first of all, thank you for this reminder and this hopeful word that, Lord, even though the wicked may feel like they are winning, even though the wicked may look like they are winning, Lord, you are the one who has the final say, Lord. And Lord, as the psalmist says, time and time again, you use their own weapons against them, Lord. Lord, give us the wisdom and grace to remember this, Lord. And Lord, help us to bring this request to you in our prayers, Lord. Also, Lord, help us to have the faith to sustain ourselves through all these situations, Lord. All of this in Christ's name I pray. Amen.